உலகெங்கும் உள்ள ஹோப் டிவி நேயர்களுக்கு உலக இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். மற்றொரு நல்ல நாளிலும் ஓய்வுநல் பள்ளி பாட நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த பாடத்தை நாம் புரிந்து கொள்வதற்கு, இந்த பாடத்தை நடத்தி தருவதற்கு நம் மத்தியில் 2 போதகர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை இந்த நிகழ்ச்சியின் சார்பாக நாம் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளலாமா? பாஸ்டர் ஜோஷ்வா, பாஸ்டர் ஜோயல் இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறோம். பாஸ்டர் ஜோயல், பாஸ்டர் ஜோஷ்வா இந்த பாடத்தை துவக்கி வைங்க. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே 3ஆம் காலாண்டு பாடங்களை நாம் படித்து வருகிறோம். கொரிந்தியருக்கு எழுதின 1 மற்றும் 2 நிருபங்களிலிருந்து நல்ல பாடங்களை படித்து வருகிறோம். ஒவ்வொரு அதிகாரமாக முக்கியமான கருத்துக்களாக படித்து வருகிறோம். இந்த நாளிலும் கூட ஒரு முக்கியமான தலைப்பு, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை என்கிற தலைப்பின் கீழாக நாம் பாடங்களை படிக்க இருக்கிறோம். மனப்பாட வசனமாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 14 மற்றும் 17வது வசனத்தை நாம் மனப்பாட வசனமாக பார்க்கிறோம். கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள் என்பதே. நல்ல ஒரு பாடம். ஃபர்ஸ்ட் இந்த பாடத்தின் அறிமுகத்தை செய்யுங்க. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் அவர் சொன்ன சுவிசேஷங்கள் எல்லாம் விருதாவாய் போயிருக்கும். எனவே அந்த கொரிந்து பட்டணத்தில் பெரும்பாலான ஜனங்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலை குறித்ததான நம்பிக்கை பெரும்பாலும் இல்லை. இந்த நிகழ்வு உலகத்திலும் பார்க்கும்போதும் அநேகர் இந்த உயிர்த்தெழுதலை குறித்து பல தவறான கண்ணோட்டத்தில் பார்க்கிறவர்களாகவும் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளாதவர்களுமாக இருக்கிறார்கள். எனவே இந்த மரணம் இது தொடங்கி உயிர்த்தெழுதல் வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் இருக்கிறது மற்றும் இந்த உயிர்த்தெழுதல் மூலமாக ஆண்டவர் நமக்கு என்ன பாடத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார், அதன் மூலமாக வெளிப்படும் கர்த்தருடைய வல்லமை என்ன என்று சொல்லி இந்த பாடத்திலே நாம் ஆராய்ச்சி செய்யும்போது நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நல்ல ஒரு அறிமுகம். இப்போ முதல் கேள்வி, தேவனுடைய உயிர்த்தெழுதலானது என்னுடைய ரட்சிப்புக்கு, தனிப்பட்ட ரட்சிப்புக்கு சம்பந்தம் இருக்கிறதா? நிச்சயமாக இருக்கிறது. அதை குறித்து பவுல் சொல்லும் பொழுது பாஸ்டர் அவங்க சொன்னாங்க, இதை ஒரு குழப்பமான ஒரு நிலைக்கு கொண்டு போயிட்டாங்க. ஏன் குழப்பமான நிலைக்கு கொண்டு போனாங்கன்னு நான் சொல்கிறேன்னா, இது அவங்களுக்கு தெரியாத ஒன்று கிடையாது. ஆமாம், உயிர்த்தெழுதல் என்கிற ஒன்று பவுல் புதுசாக அவங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. மாறாக அவர் முதல் முறை அவர்களுக்கு சத்தியத்தை சொல்லிக் கொடுக்கும் பொழுதே சிலுவையில் மரித்த கிறிஸ்துவை, அவர் பாடுபட்ட அந்த மரணத்தை, அதன் பிறகு அவருடைய உயிர்த்தெழுந்த அனுபவத்தை சொல்லிக் கொடுத்து, இதுதான் சுவிசேஷம் என்கிற அந்த அடிப்படை சத்தியத்தை அவர்களுக்கு தெளிவாக போதித்ததாக அவர் தெளிவாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களில் ஒரு 4 கருத்துக்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். நான் வாசிக்கிறேன். அன்றியும் சகோதரரே, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்படின்னா இது புதுசாக சொல்லலை, அவர் ஏற்கனவே சொன்னதை தான் சொல்கிறார். என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நீங்களும் அதை ஏற்றுக்கொண்டு அதிலே நிலைத்திருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு பிரசங்கித்த பிரகாரமாய் நீங்கள் அதை கை கொண்டிருந்தால் அதனாலே நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், மற்றபடி உங்கள் விசுவாசம் விருதாவாக இருக்குமே. இந்த 15ஆம் அதிகாரம் முழுவதும் உயிர்த்தெழுதலை பற்றி சொல்கிறார். அதில் 4 காரியங்களை சொல்கிறார். முதல் காரியம், அவர் இந்த சுவிசேஷமாக அறிவிச்சாராமா, அப்படின்னா நற்செய்தி, இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி. 2வது காரியம், அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டவர்கள் அதன்படி வாழும்படியாக நிலைத்திருந்தார்கள். 4வதாக, அதில் நிலைத்திருக்கிறவர்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வார்கள் என்பதை எழுதியிருக்கிறாங்க. எனவே இந்த உயிர்த்தெழுதல் சத்தியம் இல்லைன்னு சொன்னால் நம்முடைய விசுவாசம் விருதா. என்ன விசுவாசம், என்ன நம்பிக்கை நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், மரித்தாலும் பிழைப்போம். எப்படி பிழைப்போம்னா, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களாக நம்ம எழுந்திருப்போம். அது இல்லைன்னு சொன்னால் நம்மளுடைய விசுவாசம் விருதாவாக இருக்குமே. கண்டிப்பாக. பாஸ்டர் சொன்ன விளக்கத்தோட தொடர்ச்சி கேள்வி என்னென்னா, கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அதை நான் ஏன் நம்பணும்? அதான் என்னோட கேள்வி. ஏன் நம்ப வேண்டும்? ஏனென்றால் கர்த்தர் தன்னை தானே தரிசனமாக வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, கேபாவுக்கும் பின்பு 12 தன்னை தரிசனமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். அதைத் தொடர்ந்து 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமாக சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள். அப்ப உயிர்த்தெழுந்த இயேசுவை இந்த பூமியில் இருந்த அப்போஸ்தலர்கள் பார்த்திருக்கிறாங்க, சீஷர்கள் பார்த்திருக்கிறாங்க. அவர்கள் இதற்கான சாட்சிகளாகவும் இருக்கிறார்கள். எங்கே வாசிக்கிறோம்? லூக்காவின் சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு இந்த சீஷர்கள் சாட்சிகள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த சீஷர்கள் கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கான சாட்சிகளாக இருக்கும்போது நம்ம இதை எப்படி ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, அவர்கள் கிறிஸ்துவை கண்கூடாக பார்த்தவர்களாக இருக்கிறாங்க. இதை பார்த்தவர்கள் அவருடைய இருதயத்திலே முதல்ல அவங்க திகிலடைந்தவர்களாக இருந்தாலும்
அவர் உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியானது இந்த உலகத்திற்கு ஒரு இன்பத்தை கொடுக்கும் ஒரு செய்தியாக இருக்கிறது. அதே போலவே அவருடைய உயிர்த்தெழுதல் தான் இந்த பூலோகத்திற்கான இரட்சிப்பின் அடித்தளமாக இருக்கிறது. எனவே அப்போஸ்தலர்கள் கண்கூடாக பார்த்த அந்த காட்சியை அவர்கள் சொன்னால் என்ன ஒரு பாடம் நமக்கு இங்கே வெளிப்படுது என்று சொல்லலாம். பார்க்கும்போது அவர்கள் பார்த்த அந்த இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டுமாக நம்மையும் அழைத்து செல்ல வருவார் என்பதை நம்முடைய இருதயத்திலே நம்பிக்கையாக வைக்கும்போது நம்முடைய விசுவாசம் இதனாலே உறுதியாகிறதாக இருக்கிறது. எனவே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்தார் என்பதை சீஷர்களுடைய சாட்சிகள் மூலமாகவும் வேதம் கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தங்கள் மூலமாகவும் நாம் நம்ப முடியும் என்று சொல்லலாம் பார்க்கிறோம். நல்ல ஒரு விளக்கம் தான். பாஸ்டர் ஜோஷ்வா, இப்போ அவர் பாஸ்டர் சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்த கேள்வி நகரும்போது என்ன யோசிக்கிறேன்னா, இன்றைக்கி கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை அப்படின்னு சொல்லும்போது அவர் எழுந்ததை நம்புகிறோம். ஏன் நம்புகிறோன்ற விளக்கத்தை கொடுத்தாரு. ஒருவேளை கிறிஸ்து உயிர்த்தெழவில்லை என்றால் நான் என்ன இழந்து போயிடுவேன்? அவரோட நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன இழந்து போயிடுவேன்? உயிர்த்தெழுதலை ஏன் நம்ப வேண்டும் என்று பாஸ்டர் சொன்ன அந்த லிஸ்ட்டு உண்மையாகவே குறைந்த பட்டணத்தில் அப்போ இருந்தவங்களுக்கு ஏன் அதை சொல்கிறாருன்னா, இப்போவும் நம்பலைன்னா அவங்ககிட்டலாம் போய் கேட்டுக்கலாம் நீங்கள். ஏன்னா அவங்களாம் உயிரோடு இருந்தாங்க. யாரெல்லாம் பார்த்தாங்களோ அவங்கெல்லாம் உயிரோடு இருந்தாங்க. நீங்கள் போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பார்த்தவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு அவர் எழுதியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக நம்ம பார்க்கும் பொழுது அப்படி ஒருவேளை அவர் எழுந்திருக்கலைன்னா நம்ம எதெல்லாம் இழந்து போவோம் அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் இழந்து போயிடுவோம். வேதத்தில் வாசிக்கும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? மரித்தோரின் உயிர்த்தெழுதல் இல்லாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. அந்த நம்பிக்கையில் தான் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். என்ன நம்பிக்கை? இந்த பூமியில் நம்மளுடைய வாழ்க்கை எவ்வளவு மோசமானதாக இருந்தாலும், கடினமான வாழ்க்கையாக இருந்தாலும், கர்த்தருடைய வருகையின் போது நாம் ஒருவேளை மரித்திருந்தாலும் நிச்சயமாக பிழைப்போம். உயிர்த்தெழுதின் அனுபவத்திலே பங்குள்ளவர்களாக, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவான்களாக நாம் எழுந்திருந்து நித்தியமாக கிறிஸ்துவுடனே கூட வாழ்வோம், அரசாட்சி செய்வோம், ஆசாரியர்களாக இருப்போம் என்பது தான் அந்த நம்பிக்கை, அந்த விசுவாசம். அது இல்லை, இயேசு கிறிஸ்துவே எழுந்திருக்கலாம், நம்ம எப்படி எழுந்திருக்க முடியும்? உண்மைதான். அதனால தான் இங்கே வந்து நம்ம பார்க்குறோம், எல்லாமே போயிடும், எதுவுமே இருக்காது. ஒரே வசனத்தை நான் வாசிக்கிறேன். 19வது வசனம். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். இந்த பூமியில் இருக்கிறதுலேயே மோசமானவங்களாக நம்ம தான் இருந்திருப்போம். ரொம்ப 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 பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நம்ம தான் இருந்திருப்போம். எப்போனா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெல்லாம் இருந்து நாம் அவரை நம்பிட்டு இந்த பூமியில் வாழ்ந்தோம்னா நம்மளை காட்டிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள் யாருமே இல்லைன்னு பவுல் எழுதுறார். சும்மா நல்ல பதில். ஒரு இடைவெளி பிற்பாடு படிப்போம். நேயர்களே, ஒரு இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நாம் நிகழ்ச்சிக்கு செல்லலாம். நேயர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். மாஸ்டர், மரித்தவர்கள் தூங்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எப்படி நம்பலாம்? பைபிள் எப்படி அதை சொல்லுது? வேதத்திலே 2 அனுபவம் இதை குறித்து பேசுகிறது. யோவானின் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து லாசருவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகோதரனாகிய லாசருவோ நித்திரையாய் இருக்கிறான் என்று சொல்லி ஆண்டவர் அங்கே சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே சமயத்திலே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள் நித்திரையடைந்தவர்களும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இந்த மரணம் ஒரு நித்திரை என்றால் ஒரு உறக்கத்தின் நேரம் போல, இரவு நேரத்தில் தூங்கி அதிகாலையிலே எழும்புவது போல. அந்த அதிகாலை என்பது கிறிஸ்துவினுடைய வருகையின் நாளை நமக்கு சுட்டி காட்டுகிறதாக இருக்கிறது. எனவே அந்த கிறிஸ்துவினுடைய வருகையின் நாள் உயிர்த்தெழுதலின் நாளாக இருக்கிறது. இதை விசுவாசிக்கிற யாவரும் மரித்தாலும் பிழைப்பவர்களாக இருப்பாங்க. எனவே மரணம் உடனடி நம்மை பரலோகத்திற்கு கொண்டு செல்வது அல்ல. எனவே இன்றைக்கு தவறான உபதேசங்கள் இந்த இடத்துல நமக்கு பரவி கொண்டிருக்கிற, ஒருத்தர் மரித்ததும் உடனே பரலோகம் போயிடுறாங்க, அவங்க ஆண்டவருடைய வலது பாரிசத்தில் வீட்டு இருக்கிறத நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாங்க. நான் அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் தவறானது. அந்த உயிர்த்தெழுதலின் நாள் தான் நமக்கான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. எனவே கிறிஸ்துவில் உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்மளுடைய பிரசங்கமும் நம்மளுடைய விசுவாசமும் வீணாக போயிருக்கும். எனவே நாம் பாவத்தில் இருந்திருப்போம். எனவே மரணம் என்பது நமக்கான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது. இது ஒரு உறக்கம், ஒரு தூக்கம் போல. எப்படி இதை சில காலங்களுக்கு மாத்திரம் இந்த தூக்கம் நமக்கு நீடித்திருக்கிறதோ, மரணமும் சில காலம் மாத்திரம் நீடித்திருக்கும். அதற்கு பிற்பாடு அதற்கும் ஒரு முடிவு உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கொடுக்கப்படும். நல்ல ஒரு பதில் பாஸ்டர். முதற் பலன் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்னவா இருக்கிறது? நம்ம இந்த பாடத்தில் குறிப்பாக உயிர்த்தெழுதலை குறித்து படித்து வருகிறோம். வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:20, கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். பாஸ்டர் சொல்லும்போது நித்திரை என்பது
மரணத்திற்குள்ளாக இருக்கிறவர்களுடைய அனுபவம். அதாவது முதலாவது மரணத்தை நித்திரை என்று குறிப்பிடுகிறோம். இரண்டாவது மரணம் அது நித்தியமான மரணம். முதலாவது மரணத்திலே பங்கு பெறுகிறவர்கள் ஒரு உறக்கத்தைப் போல மீண்டும் எழுந்திருப்பார்கள். எனவே இந்த உயிர்த்தெழுதல் அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது நித்திரை அடைந்தவர்களில் கிறிஸ்து முதற் பலனானார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி யாரும் உயிர்த்தெழலையா அப்படின்னா உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க. ஆமாம். ஆனால் ஏன் இயேசு கிறிஸ்து முதற் பலனாக காணப்படுகிறாருன்னு சொன்னால் வசனம் சொல்கிறது 23வது வசனம், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல. அப்படின்னா ஆதாம் பாவம் செய்தது நிமித்தமாக முதலாவது அவர் நிமித்தமாக மரணம் வந்துச்சு, அவருக்குள்ளாக எல்லாரும் நம்ம மரிக்கிறோம். அதுபோல உயிர்த்தெழுதல் எப்படி வந்தது என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிர்த்தெழுதல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி மோசே எழுந்திருந்தாலும், இன்னும் இயேசு கிறிஸ்து ஊழியத்திலே சில பேர் உயிரோடு எழுப்பி இருந்தாலும், இந்த உயிர்த்தெழுதல் உண்மையான உயிர்த்தெழுதல் என்பது கிறிஸ்துவுக்குள்ளாகவே காணப்படுகிறது. ஏன்னா ஆதாம் ஆண்டவராகிய தேவனுக்கு தன்னை முற்றிலும் கீழ்ப்படிவதற்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தான். ஆனாலும் அதை மீறினான். எனவே பாவம் வந்துச்சு, பாவத்தின் விளைவாக மரணம் வந்துச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தன்னை முற்றிலும் பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுத்து ஆதாம் எதை செய்ய தவறினானோ அதை இவர் செய்து முடித்தது நிமித்தமாக இவர் உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவானாக இருக்கிறார். இவரை ஏற்றுக்கொண்டு இவருடைய நாமத்து நிமித்தமாக விசுவாசத்தினாலே ரட்சிப்பை பெறக்கூடிய யாவரும் மரித்தாலும் அந்த உயிர்த்தெழுதலுக்கு பாத்திரவான்களாக இருப்பது நிமித்தமாக அவர் மரித்தோரின் முதற் பலன், உயிர்த்தெழுதலின் முதற் பலன் என்று நம்ம பார்க்கிறோம். இந்த பாடத்திலேயே குறிப்பாக முக்கியமான சில கேள்விகளும் இருக்கும். இந்த மரித்தோருக்காக சிலர் ஞானஸ்நானம் எடுக்கிறாங்கன்றதையும் நம்ம இதில் பார்ப்போம். மரித்தவங்களுக்கு எப்படி ஞானஸ்நானம் எடுக்க முடியும்? நான் உயிரோடு இருக்கிறேன், ஞானஸ்நானம் எடுத்து நான் மரித்தாலும் உயிர்த்தெழுதல் அனுபவத்தில் பரலோகம் போக முடியும்னு பார்க்குறோம். ஆனால் பவுல் சொல்கிறாரு, உயிர்த்தெழுதலே இல்லைன்னு சொன்னீங்கன்னா மரித்தவருக்காக ஞானஸ்நானம் எடுக்கிறவங்களுடைய நம்பிக்கை வீணாக போயிருமேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா செத்தவங்களுக்காக ஞானஸ்நானம் எடுக்க முடியுமானா அப்படி அல்ல. இல்லை, உயிரோடு இருக்கக்கூடியவர்களுக்காகத்தான் எதுனாலும் செய்ய முடியும். மரித்தவர்கள் ஒன்றும் அறியார்கள், பாஸ்டர் சொன்ன மாதிரி அவர்களுடைய நிலைமை நித்திரையாக இருக்கிறது. ஆனால் என்ன அந்த பேப்டிசம் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்கள் ஆண்டவருடைய வருகையிலே உயிர்த்தெழும் பொழுது, ஏன்னா அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கிட்டு ஆண்டவருக்காக வாழ்ந்து மரித்து போயிருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள் நித்திரை அடைந்திருக்கிறாங்க, அவங்க எழுந்திருப்பாங்க. அவர்களை நான் பார்க்கணும்னு சொன்னால் நான் கிறிஸ்துவுக்குள்ள வாழ்றதுக்கு நான் பேப்டிசம் எடுக்கணும். கண்டிப்பாக. எனவே மரித்தோரை மீண்டும் பார்க்க வேண்டும் என்கிற அந்த காரியத்திற்காக மரித்தோருக்காக நான் ஞானஸ்நானம் எடுக்கிறேன்ற கண்ணோட்டத்தோட பவுல் எழுதியிருக்கிறேன். நல்ல ஒரு விளக்கம் மாஸ்டர். மாஸ்டர் ஜோயல், உயிர்த்தெழுதல் நம்பிக்கை நம் வாழ்க்கையை எப்படி மாற்றுகிறது? இந்த இடத்துல ஒருவேளை உயிர்த்தெழுதல் இல்லை என்றால் நம்முடைய நிலைமை என்னவாக இருந்திருக்கும்? பைபிளில் பார்க்குறோம், 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். இந்த உயிர்த்தெழுதலின் நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். பைபிள் சொல்லியிருக்கிறது பாருங்கள், மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்று சொல்லலாமே என்று சொல்லலாம் பார்ப்போம். அப்போ உயிர்த்தெழுதல் இல்லைன்னா என்ன, மனுஷன் என்ன செய்ய போகிறான்னு சொன்ன போது உலகம் போன போக்கிலே அவன் போகிறவனாக இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்று நிச்சயத்தும் இருக்கிறேன் என்று நான் பாருங்க. எனவே நான் விசுவாசித்தவர் அறிந்திருக்கிறபடினாலே அவர் எனக்காக என்னை காப்பாற்றி வழி நடத்துகிறவருக்கு ஒரு வல்லவராக இருக்கிறார் என்பதையும் நாம் அறிகிறவர்களாக இருக்கிறோம். எனவே உயிர்த்தெழுதல் என்பது நமக்கு என்ன விதமான நம்பிக்கையை கொடுக்கிறது, நம்ம எப்படி மாற்றுகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, இந்த உலகத்தில் ஒருவேளை நம்ம மரணத்தையே சந்தித்தால் கூட ஆண்டவர் அவரை விசுவாசித்து நாம் மரித்தால் எனக்கு ஒரு உயிர்த்தெழுதலை கொடுப்பார் என்பதை நமக்கு வெளிப்படையாக நமக்கு கொண்டு வருகிறது. எனவே இந்த உயிர்த்தெழுதல் நம்பிக்கை அம்மையார் இதை குறித்து எழுதியிருக்கிறாங்க, விசுவாசியின் வாழ்க்கையை தூய்மையிலும் உறுதியிலும் நிலைநிறுத்துகிறதாக இருக்கிறது. எனவே இந்த உயிர்த்தெழுதலை குறித்து நம்ம நம்பும்போது நம்மளுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக ஒரு நம்பிக்கையிலே இதை நம்மை நிலைநிறுத்த செய்கிறதாக இருக்கிறது. எனவே நமக்கு எதிர்கால நம்பிக்கை இருப்பதால் இன்றைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்காக நாம் வாழ்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்ல பார்க்கிறோம். இப்போ நம்ம உதாரணத்துக்கு நான் இப்போ இரவு நேரத்தில் தூங்க போகிறேன், காலையில் எந்திரிக்கும் போது என்னுடைய சரீரம் இப்படி தான் இருக்கும். ஆனால் இங்கே நம்ம பார்த்தோம் மரணம் என்பது ஒரு நித்திரை என்று சொன்னீங்க. அப்போது இந்த உயிர்த்தெழும் போது நம்மளுடைய உடலானது எப்படி இருக்கும்? நல்ல ஒரு கேள்வி. ஏன் இந்த கேள்வியை நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், உயிர்த்தெழுதல் என்பது எப்போது நடக்கும் என்பதற்காக இந்த கேள்வி நம்ம கேட்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உயிர்த்தெழுதல் நடக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதை நாம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது 51 நம்ம வாசிக்கும் பொழுது அதை நம்ம வாசிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது எக்காலம் துணிக்கும் அப்பொழுது நாம் உயிர்த்தெழுவோம் என்று சொல்லி. அப்போது அந்த பரலோகத்திற்கு செல்வதற்கு தகுதியுடைய ஒரு சரீரத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். இதற்காக 2 எடுத்துக்காட்டுகளை நம்ம இங்கே பார்க்கிறோம். 37வது வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் விதையை குறித்து நம்ம வாசிக்கிறோம்.
அந்த விதை செத்து அது மேனியை கொடுக்கிறது என்று நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 2வது என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் 40வது வசனத்தை 39வது வசனத்தை வாசிக்கும் பொழுது மாம்சம் எல்லாருக்கும் வெவ்வேறு மாம்சம் இருக்குது. விலங்குகளுக்கு வெவ்வேறு, மனிதர்களுக்கு வெவ்வேறு, பறவைகளுக்கு வெவ்வேறு. எனவே இப்படி வெவ்வேறு மாம்சம் இருக்கிறது. அதே போல் பூமிக்குரிய இந்த மாம்சம் பரலோகத்திற்குரியது அல்ல. பரலோகத்திற்குரிய மாம்சத்தோடு பரலோகத்திற்குரிய தேகத்தோடு நாம் எழுந்திருப்போம் என்று பவுல் இங்கு குறிப்பிடுகிறார். நல்ல ஒரு விளக்கம். ஒரு இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் படிப்போம். நேர்களே, ஒரு சிறிய இடைவெளிக்கு பிற்பாடு மீண்டும் நிகழ்ச்சிக்கு நாம் செல்லலாம். நேர்களே, வாங்க தொடர்ந்து படிப்போம். ஃபர்ஸ்ட், இன்றைய துன்பங்களில் இப்போ இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி எனக்கு பலன் தருகிறது? உதாரணத்துக்காக நாம் பார்க்கும்போது ஒரு விதை முதலில் மரிக்க வேண்டும், பின்னர் தான் அது ஒரு புதிய வாழ்வை துவங்குகிறதாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் மரிக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு துயரமான ஒரு செய்தி. அந்த வீட்டிலே துன்பம் தங்கி இருக்கிறதாக இருக்கிறது. ஆனால் இதில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த சரீரம், மரித்தவருடைய சரீரம், அது மண்ணோடு மண்ணாக அது மக்கி அது சில நிலைகளை கடந்த பிற்பாடு ஒரு காலகட்டம் வரைக்கும் அது அந்த பிரேத குழியிலே அது தங்கி இருக்கிறது. இயேசுவானவர் வரும்போது அந்த 53ஆம் வசனத்திலே நாம் படிக்கிறது போல, அழிவுள்ளதாகிய இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விளங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்போ அதே போல் பார்க்கும்போது ஒரு விதை அது மரித்து அது முளைக்கும் போது எப்படி நல்ல செழிப்பாக வளர்கிறதோ அதே போல் மரித்து உயிர் தெழும்பவர்களும் அழிவில்லாத சரீரத்தை கொண்டவர்களாக அவர் உயிர் தெழும்புவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே இதை பற்றி அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, நாம் எதிர்கால மகிமையை நாம் நோக்கி பார்க்கும்போது இன்றைய துன்பங்கள் நமக்கு சிறிதாய் தோன்றும். ஒருவேளை இன்னைக்கு மரணம் நம்ம வீட்டில் சம்பவிக்கும் போது நம்ம வீட்டில் ஒருவேளை ஒரு அழுகுரல் தங்கும். ஆனால் அதற்கு அப்பாற்பட்ட நாட்களை நாம் கடந்து வரும்போது அந்த எதிர்காலத்திற்கான நம்பிக்கை, அந்த விடியற் காலத்து வெளிச்சத்திலே இயேசுவானவர் வரும்போது நாம் அவரை பார்ப்போம் என்ற நம்பிக்கை நமக்குள்ளாக பெருகும்போது அந்த நிகழ்காலத்தினுடைய துன்பங்களை நாம் மறக்கிறவர்களாக இருப்போம். நிச்சயமாக. ஃபர்ஸ்ட், அப்போ அந்த பதிலுக்கு அடுத்த கேள்வி என்னென்னா, நான் மறுபடியும் பிறக்க முடியுமா? அதாவது நான் மறுபடியும் அந்த மரணத்தின் மீது இருந்து எனக்கு ஒரு ஜெயம், ஒரு வெற்றி கிடைக்குமான்றாங்க. பைபிள் என்ன ஆதாரம் கொடுக்கிறது? வேதம் சொல்லுகிறது நம்மால் நிச்சயமாக ஜெயம் பெற முடியாதுன்னு சொல்லுது. சில பேருக்கு யோசிப்பாங்க, என்னடா ஜெயம் பெற முடியுமான்னு கேட்டால் ஜெயம் பெற முடியாதுன்னு சொல்கிறாருன்னா, நம்முடைய பலத்தினால் நிச்சயமாக முடியாது. கண்டிப்பாக. வேதம் சொல்லுகிறது பாவம் செய்த ஆத்மா சாகவே சாகும், பாவத்தின் சம்பளம் மரணம். எனவே நமக்கு நியமிக்கப்பட்டது நம்முடைய விளைவாக, நம்முடைய கிரிகளின் விளைவாக என்ன அப்படின்னு சொன்னால் மரணம் தான். மரணத்தை நம்மளால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா அந்த ஜெயத்தை பெறுவதற்கான பலத்தை உடையவராகவோ வல்லமையுடையவராகவோ நான் கிடையாது. ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என்ன நம்பிக்கைனா, எனக்கு ஆண்டவராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து இந்த மரணத்தை ஜெயித்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 55வது வசனம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே, மரணத்தின் கூர் பாவம், பாவத்தின் பலன் நியாயப்பிரமாணம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஏற்கனவே இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவராக நமக்காக பாவமாகி மரித்தார். அவர் பாவம் இல்லாதவராக இருந்தபடியினாலே மரணம் அவரை ஆட்கொள்ள முடியாதபடிக்கு தோற்று போனது. எனவே ஜெயம் கொண்டு அவர் ஜெயித்து எழுந்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கிறார். என்ன நம்பிக்கை கொடுக்கிறார்னா, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ எனக்கு இந்த மரணத்தை ஜெயிப்பதற்கு, மீண்டும் பிறப்பதற்கு, அதாவது மீண்டும் உயிர்த்தெழுந்து பரலோகம் செல்வதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான் வெற்றி பெறுவதற்கு இருக்குது. அந்த ஒரு வாய்ப்பு, அந்த ஒரே ஒரு வழி என்னவென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது, மரித்து உயிர்த்தெழுந்து அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பது. இந்த விசுவாசம் கொரிந்தியருக்கு குழப்பமானதாக மாறினது நிமித்தமாகத்தான் இந்த ஒரு பெரிய அதிகாரத்தை பவுல் எழுதியிருக்கிறார். நீங்கள் இதை விசுவாசிக்கலைன்னா உங்களுடைய விசுவாசம் விருதா. நீங்கள் இதை விசுவாசிக்கலைன்னா இந்த பூமியில் கிறிஸ்தவர்கள்னு சொல்லிட்டு வாழ்கிற உங்களை காட்டிலும் மற்ற எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் தான் பரிதபிக்கப்படத்தக்கவர்கள். இந்த விசுவாசம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இப்போவே செத்து போயிடலாமே, புசிப்போம் குடிப்போம் எப்போனாலும் சாவோன்னு சொல்லி சந்தோஷமாக வாழலாமே அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னு சொன்னால், நான் எப்போ மரணத்தை ஜெயிக்க முடியும்னா இயேசு கிறிஸ்து ஜெயித்தார், அந்த ஜெயத்தை நான் பெற்றுக்கொள்வேன் என்கிற அந்த விசுவாசத்தை உடையவனாக இருக்கும்போது தான். எனவே நான் மரணத்தை உயிர்த்தெழுதலை ஜெயிப்பதற்கு ஒரே ஒரு வழி கிறிஸ்துவினுடைய ஜெயத்தினால் மட்டுமே. நிச்சயமாக. அந்த டிசைர் ஆஃப் ஏஜஸ் என்ற புத்தகத்திலையும் அம்மையார் அதை விளக்கும் போது சொல்கிறாங்க, கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மரணத்தின் அதிகாரத்தை உடைத்து விசுவாசிகள் ஜெயத்தில் பங்கு பெறுவார்கள். அப்போ கிறிஸ்துவின் அந்த ஒரு வார்த்தை அங்கே வருகிறதை பார்க்குறோம். இந்த பாடத்தின் இறுதி கேள்வியாக பாஸ்டர் ஜோயல், 2ஆம் வருகை, கிறிஸ்துவுடைய அந்த 2வது வருகை நமக்கு என்ன நம்பிக்கையை தருகிறது?
உயிர்த்தெழுதலின் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கிறது. நாம் வாசிக்கின்றோம் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் என்று சொல்லி நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு 2ஆம் முறையாக வரும்போது சம்பவிக்கிற முதல் சம்பவம் இந்த உயிர்த்தெழுதலே என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இதை பற்றி தான் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலையும் நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே எக்காலம் தொனிக்கும் வேளையிலே மரித்தவர்களுக்கும் ஆண்டவர் உயிர்த்தெழுதலை கொடுக்கிறார். உயிரோடு இருக்கிற நமக்கும் ஆண்டவர் மறுரூபமாகுதலை ஆண்டவர் கட்டளையிடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே நமக்கும் நம்பிக்கை இருக்கிறது. இரட்சகராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவானவர் மீண்டுமாக அந்த உலகத்திற்கு வரும்போது மகிமையான ஒரு மீட்பின் நாளை நம்மளுடைய கண்களுக்கு முன்பதாக அவர் காண்பிக்க இருக்கிறார். இதை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த மரணம் என்பது ஒரு முடிவு அல்ல, ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கிறது. கிறிஸ்துவை விசுவாசித்தான், கிறிஸ்துவை பின்பற்றினான், மரணம் அடைந்தான். இப்பொழுது கிறிஸ்து மீண்டுமாக வருகிறார், அவன் உயிர் தெழும்புகிறான். அவன் மேலே இனிமே 2வது மரணத்திற்கு அவன் மேலே என்ன கிடையாது, அதிகாரம் கிடையாது என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். எனவே தேவனாகிய கர்த்தருடைய வருகை நமக்கு சீக்கிரமாக சம்பவிக்கிறபடினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படும் போது நல்ல நம்பிக்கை கொண்டவர்களாக நம்ம காத்திருப்போம். பரலோகத்தின் தேவன் நம்ம ஒவ்வொரு மொழி நடத்துவாராக. நல்ல ஒரு கருத்து பாஸ்டர். அப்போது ஒரு மரணம் நமக்கு வருது அப்படின்னா சந்தோஷமாக எடுத்துக்கணும் அப்படின்றத ஒரு உணர்ச்சி மிக்கிற ஒரு பாடமாக இருக்குது. ஏன்னா நம்மளுடைய வேதமும் இந்த கோட்பாட்டின் அடிப்படையில் படிக்கும் பொழுது கிறிஸ்து தான் வெளிப்படுத்துகிறார் இல்லையா. மரணம் வரும்பொழுது நம்ம துக்க வீடு தான் சொல்கிறோம், ஆனாலும் மண்ணில் அவரை விதைக்கும் போது, அதாவது புதைக்கும் போது விதை என்று தான் நம்ம சொல்கிறோம். இவரை நம்ம விதைக்கிறோம், கிறிஸ்து வரும்போது எழுந்திருப்பார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நிச்சயமாக ஒரு மரணம் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு காரியம். மீண்டும் வருவோம் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்க வேண்டிய ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை நமக்கு காண்பிக்கிறதுன்னு பார்க்குறோம். அழகான ஒரு பாடத்தை இந்த நிகழ்ச்சியில் எடுத்தந்தீங்க. இந்த நிகழ்ச்சி சார்பாக உங்கள் இருவருக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நேர்களே, தேவனுடைய வருகை வெகு சீக்கிரமாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம குடும்பத்தில் யாராவது இறந்திருக்கலாம், அது துக்கமான ஒரு காரியமாக யோசித்து கொண்டிருக்கலாம், வேதனையோடு கூட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனால் கிறிஸ்து நிச்சயித்திருக்கிறார். அவருடைய வருகை வரும்பொழுது யாரெல்லாம் நமக்கு முன்பதாக மண்ணுக்குள் சென்றார்களோ அவரோடு கூட எழுந்திருப்போம் என்ற விசுவாசத்தின் வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தையின் மூலமாக நீங்களும் நானும் ஆதரித்து தேற்றிருப்போம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரைக்கும் கர்த்தருடைய கிருபை என்றும் என்றும் சதா காலம் உங்களோடு இருப்பதாக. ஆமென், ஆமென்.